சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, வீட்டிற்கான வழி கூறுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நீங்கள் ஆத்ம அபிமானியாகி இருந்தால் இந்த வழியை எளிதாக பார்க்க முடியும். சங்கமத்தில் தந்தை உங்களுக்கு அமரக் கதையை கூறி அழிவற்ற ஆத்மாவின் ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். இது அழிவற்ற, ஏற்கெனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர்களது நடிப்பை நடிக்கின்றனர். அது ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறது. ஆத்மா என்ற நம்பிக்கையுடன் அமருங்கள். ஆத்ம அபிமானியாகி அமர்ந்தால் உங்களுக்கு வழியை எளிதாகப் பார்க்க முடியும். முக்தி, ஜீவன் முக்தி, கதி சத்கதிக்கான வழி. ஆத்மா சரீரமின்றி எதுவும் பேச முடியாது. கர்மேந்திரியங்களின் மூலம்தான் ஓசைகள் ஏற்படுகிறது. காரியங்கள் செய்வதற்காகத்தான் ஆத்மாவிற்கு இந்த கர்மேந்திரியங்கள் கிடைத்திருக்கிறது. மற்றவர்களை துன்புறுத்துவது இம்சை. அனைத்தையும் விட மிகப்பெரிய இம்சை காமத்தில் செல்வதாகும். தேவதைகள் மற்றவர்களுக்கு இம்சை தருபவர்கள் கிடையாது. காம விகாரத்தில் செல்வது கிடையாது. நாம் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தோம். இப்பொழுது பூஜாரிகளாக இருக்கிறோம். பூஜையும் முதலில் சிவனுக்குத்தான் செய்தீர்கள். பிறகு கலப்பட பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள். பிரம்மாவிடமிருந்தும் உங்களுக்கு ஆஸ்தி எதுவும் கிடைக்காது. சிவன் வேறு, சங்கர் வேறு என்பதைக் கூட பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்வது கிடையாது. அனைவருக்கும் அமைதி கொடுக்கும் சுகத்தின் வள்ளல் ஒரே ஒரு தந்தை ஆவார். சத்யுகத்தில் சுகமும் இருக்கும், அமைதியும் இருக்கும். பாரதத்தில் சுகம், சாந்தி இருந்தது. ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா இங்கேயே தூய்மையாக ஆக வேண்டும். இது ஆன்மீக ஞானம். இது ஆன்மீகத் தந்தையிடமிருந்துதான் குழந்தை களுக்கு கிடைக்கிறது. ஆத்மா என்றால் நிராகாரமானது. சிவனும் நிராகாரமானவர். தேவதைகள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் ஆவர். நீங்களும் அவ்வாறு ஆக வேண்டும். ஸ்ரீமத்துப்படி நடக்க வேண்டும். ஆத்மாக்கள் வசிக்குமிடம் மூலவதனம். இடையில் இருப்பது சூட்சுமவதனம். இது சாகார வதனமாகும். விளையாட்டு அனைத்தும் இங்குதான் நடைபெறுகிறது. இந்தச் சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஒளியின் புள்ளி, பரமபிதா பரமாத்மா, சிவபாபாவின் நேரடி குழந்தை. எனது இயல்பான நிலை அன்பு, அறிவு, தூய்மை. சிவபாபாவின் அன்பு எனது உயிரின் மூல நதியாகி அந்த அன்பிலிருந்தே எனது ஒளி வெளிப்படுகிறது. அன்பு எனது சுவாசம், அறிவு எனது வழிகாட்டி, தூய்மை எனது தளமாக உள்ளது. அன்பின் ஒளி எனது மனதை சுத்தப்படுத்தி, அறிவின் வெளிச்சம் ஆத்மாவின் அடிப்படை நிலை, பரிசுத்த அன்பு, தெய்வீக அறிவு, நித்திய தூய்மை. இன்று சிவபாபா எனக்கு வழங்கும் வரதானம். விதிபூர்வமாக வாழும் தீவிர முயற்சியாளராகு. பிராமண வாழ்க்கை என்றால் விதிபூர்வமான வாழ்க்கை. அந்த விதிகள்தான் எனது முன்னேற்றத்தின் தெய்வீக சட்டங்கள். என் ஒவ்வொரு சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை என் ஒவ்வொரு எண்ணத்திலும் பிரதிபலிக்க செய்கிறேன். எந்த ஒரு காரியத்தில் விருத்தி இல்லையெனில் நான் சோதனை செய்கிறேன். சோதனை என்பது சீரமைப்பு. சிந்தனை, சொல், செயல், உறவு அனைத்தையும் ஒழுங்குபடுத்துகிறேன். விதிப்படி வாழ்வது எனக்கு ஒரு தெய்வீக சுதந்திரம். எனக்கு தீவிர முயற்சியின் வலிமையை அளிக்கிறது. நான் ஒவ்வொரு செயலும் பாபாவுக்கு முன்னால் அர்ப்பணம் செய்கிறேன். விதி என்பது சக்தி. எனது முயற்சியை தீவிரமாக்குகிறது. அமிர்த வேளையில் மனம் அமைதியாக இருக்கும்போது தந்தையின் வாக்கியம் ஆன்மாவுக்குள் பதிகிறது. அன்பின் விதி என்னை மிருதுவாக்குகிறது. அறிவின் விதி என்னை தெளிவாக்குகிறது. தூய்மையின் விதி என்னை பரிசுத்தமாக்குகிறது. நான் விதிபூர்வமான முயற்சியாளர். பாபா எனக்கு சொல்லுகிறார், நீ முயற்சி செய், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதமே என் முயற்சியின் மைய சக்தி. பாபா சொல்கிறார், நீ விதிப்படி வாழ்ந்தால் மனம் உடையாது. எனது ஒவ்வொரு நாளும் தந்தையின் கட்டளைகளில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. எனது தெய்வீக இயல்பு அகந்தை இல்லாத நிலையை அளிக்கிறது. நான் பாபாவின் பரிசுத்த திட்டத்தில் ஒரு தெய்வீக சாதனமாக ஆனேன். பாபா எனக்கு கூறுகிறார்,
விதி வாழ்க்கை தெய்வீக வெற்றியின் தாயாகும். அனுபவத்தால் உணர்கிறேன். பாபா எனக்கு அனுபவம் கொடுக்கிறார். விதியின் வழி என்பது தெய்வீக ரிதமின் இசை. விதிப்படி வாழ்வது எனக்கு சுகம். பாபாவுக்கு பெருமை. எனது வாழ்வு இப்போது ஒரே நோக்கம் கொண்டது, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுதல். அனுபவிக்கிறேன். எனது நித்திய இயல்பு. எனது முழுமையான வரதான அனுபவம். பரிசுத்தம், விதி, தீவிர முயற்சி, தெய்வீக வெற்றி. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.